அங்க போய் இருந்து தியானம் பண்ணும்போது, அந்த மூதாதையர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மூதாதையர்களுடைய குரல் கேட்குமாம். அதாவது வானிலை அறிவிப்பு எல்லாம் பார்க்குறோனே, அந்த ஸ்பெஷலிஸ்ட் எவ்ளோ எவ்ளோ கருவிகள வச்சு பார்க்குறாங்க. அந்த காலத்துல அவங்க வந்து அந்த கருவிகள் ஒண்ணும் இல்லாமலே அவங்க பார்த்துருக்காங்களாம். கருவிகளை எல்லாம் நெறைய உண்டாக்கி, நம்முடைய வாழ்க்கைய அதாவது மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில கிளட்டர் பண்றோமா, அதாவது அடசாரமா ஆக்குறோமா. இந்த எவ்வளோதான் பணவசதி இருந்தாலும், எவ்வளோதான் வீடு, வாகனம் அப்படி இப்படி இருந்தா கூட, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில நம்ம என்னத்தையோ தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம். கடந்த 4 நாட்களாக கிரெக் பிரேடன் அவர் எழுதிய பியூர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து சில தகவல்களை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையில என்ன பார்த்தோம்னா, மனிதர்களாகிய நாம் நம்முடைய உடலில் அந்த டிஎன்ஏவில் யார் நம்மை படைத்தார்கள் அந்த அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுல என்ன எழுதியிருக்குதுன்னா, காட் எட்டர்னல் வித்தின் த பாடி அப்படின்னா, நம்மை படைத்தவர் கடவுள்ங்கிறதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் நேற்று பார்த்ததுக்கு அப்புறம் கிரெக் பிரேடன் வந்து தான் எப்படி இதுக்குள்ள ஆன்மீகத்துல கூட இன்வால்வ் பண்ணினேங்கிறதுக்காக ஒரு ஒரு சம்பவத்தை சொல்றார். கிரெக்குக்கு வந்து நிறைய இயற்கை சம்பந்தமான இடங்கள்ல எல்லாம் போறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இயற்கை சூழலில் எப்போதும் நிறைய நேரத்தை செலவழிப்பார். காட்டுப் பகுதிகள்ல, மலைகள் அந்த மாதிரி இடத்துல ட்ரெக்கிங்லாம் போவார் அவர். அப்படி ஒரு நாளைக்கு 1990ஆம் ஆண்டு அவர் அப்படி ஒரு இடத்துக்கு நியூ மெக்சிகோல ஷாக்கோ கேன்யன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு வேற ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில அங்க போறப்போ எதிர்த்தாப்புல ஒரு அமெரிக்க பழங்குடி மக்களுடைய அந்த இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு குகையிலேருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவரை சந்திக்கும் போது என்ன ஏதுன்னு சும்மா பேசுறப்போ அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மூதாதையர்களுடைய குரலை கேட்பதற்காக அந்த குகைக்கு போனேன் அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, தங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும், மனசுல குழப்பம் இருக்கு அப்படின்லாம் இருக்கிறப்போ, அந்த குகைக்கு அங்க போய் இருந்து தியானம் பண்ணும்போது, அந்த மூதாதையர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மூதாதையர்களுடைய குரல் கேட்குமாம். அவர்கள் அதன் மூலமாக தங்களுக்கு என்ன சரியான பாதையை தேர்ந்தெடுக்கலாங்கிற தெளிவு ஏற்படுறது அப்படிங்கிறதுனால அங்க தான் போவது வழக்கம் அப்படின்னு சொல்றாராம். அதுக்கப்புறம் இவர் கிரெக் கேட்காமலே அவர் மேற்கொண்டும் அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தாத்தா, பாட்டி அதாவது அந்த இப்ப உள்ள பிரசன்ட் ஜெனரேஷன்ல உள்ள அந்த எல்டர்ஸ் அந்த மூதாதையர்கள், மூத்த குடிமக்கள் என்ன சொல்றாங்களான்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் அந்த மூதாதையர்கள், முன்னோடிகள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப நீண்ட ஆயுளோட இருந்திருக்காங்க. மிகவும் சந்தோஷமாகவும், ஆரோக்கியமாகவும் இந்த இயற்கையோடு ஒத்து வாழ்ந்திருக்கிறார்கள். பூமியை மதித்தார்களாம். மதர் எர்த்ன்னு சொல்லி அதுக்கு தகுந்தான மரியாதையை கொடுத்து, அந்த வளங்கள் அங்க அங்க கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்டு ஒருத்தரை மதித்து சந்தோஷமாகவும், அமைதியாகவும், ஒற்றுமையாகவும் வாழ்ந்தார்களாம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய சக்தி இருந்ததாம். அந்த உடல்ல அவருக்கு இருந்த திறமைய இப்ப மனிதர்களுக்கு இல்ல. அப்ப என்னலாம் இருந்ததுன்னா, அந்த கண் பார்வை எத்தனையோ மைல்களுக்கு அப்பால உள்ள ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அளவுக்கு கண் கூர்மையா இருந்ததாம். அப்புறம் காது கேட்கறது நிறைய எவ்வளோ சின்ன ஒலியா இருந்தாலும், பெரிய ஒலியா இருந்தாலும் கேட்குமாம். அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் நுகரும் தன்மை. அந்த நுகரும் தன்மையில பார்க்குறப்போ, அந்த அந்த வாசனைய வச்சே, இந்த இடத்துல என்ன மிருகம் வந்தது? யார் வந்தா? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு சொல்லக்கூடியதா இருந்ததாம். அப்புறம் அந்த சத்தம், அந்த காது கேட்கறதுன்னு சொன்னோம், ஒலின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஒலி வந்து அந்த பூமியில காத அப்படி வச்சு பார்க்குறப்போ, அந்த என்ன நடக்கிறது? எத்தனை மைல் தூரத்துலேருந்து குதிரைகள் வரது? ஏதாவது விலங்குகள் வரதா? யார் வரதா? அப்படிலாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்ததாம். அப்புறம் வானத்தை நோக்கி பார்த்து அவர்களுக்கு என்ன நடக்க போறது? நம்ம இப்போ அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அதாவது வானிலை அறிவிப்பு எல்லாம் பார்க்குறோனே, அந்த ஸ்பெஷலிஸ்ட் எவ்ளோ எவ்ளோ கருவிகள வச்சு பார்க்குறாங்க. அந்த காலத்துல அவங்க வந்து அந்த கருவிகள் ஒண்ணும் இல்லாமலே அவங்க பார்த்துருக்காங்களாம். இவ்ளோ சக்தி உள்ளவங்க, தங்களுடைய உடம்பை தாங்களே ஹீல் பண்ணிக்கொள்ற அளவுக்கு, குணப்படுத்திக் கொள்ற அளவுக்கும் அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதாம்.
இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் என்ன நடந்ததுன்னா, இந்த 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 இளைஞனோட தாத்தா, பாட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. திடீர்னு சொல்ல, என்ன நடந்தது தெரியாது. இந்த சக்தியெல்லாம் அவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த சக்தியெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு பயமும், ஒரு தனிமையும் ஆட்கொண்டு விட்டது. அப்போ தங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த இவ்ளோ சக்திய போனது காரணத்த வெளியில தேடி, வெளியில அந்த சக்திய பெறக்கூடிய அளவுக்கு என்னத்தை செய்யலாம் அப்படின்னு தேடி தேடித்தான் நிறைய கருவிகள், இந்த மாரி கருவிகளை எல்லாம் நிறைய உண்டாக்கி, நம்முடைய வாழ்க்கைய அதாவது மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில கிளட்டர் பண்றோமா, அதாவது அடசாரமா ஆக்குறோமா. இந்த மாரி நிறைய கருவிகள வச்சு அடசாரமாக்கி, நம்ம என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறோம். ஒரு மறதியில இருக்கிறோம். ஆனா, அதுல அதுல அவங்க என்ன சொல்றாங்களான்னா, அவங்க அந்த எல்டர்ஸ்ல சொல்ற விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, "நமக்கு இவ்ளோ சக்தி இன்னமும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்தாலே போதும். அந்த நம்பிக்கை வரும்போதே, அதை அங்கீகரித்தோம் என்று சொன்னாலே, அந்த மறதியிலிருந்து நம்ம விழித்தெழுவோம். அப்படி விழித்து எழும்போது, நமக்கு ஒரு கருவிகளுமே தேவைப்படாது. ஒரு மெஷின்ஸும் தேவைப்படாது. நாம் முந்தி இருந்த அளவுக்கு அவ்வளோ சக்திய அந்த நடக்கிறது, கொல்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா போவாங்களாம். அந்த மாதிரிலாம் சக்தி இருந்திருக்குதாம். அது எப்படி போவாங்கங்கிறத குறிப்பிடல. அவர்களுக்கு அதெல்லாம் தேவைப்படவில்லை அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போது இப்ப நமக்கு அப்படிலாம் இருந்திருக்குது. ஆனா, இப்ப மறந்து போய்ட்டார்கள். இந்த ஞாபகம் வரும்போது ஒண்ணும் தேவைப்படாது. ஒரு வளமான ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. என்னோட தாத்தா, பாட்டி அவங்கலாம் சொல்றாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். இப்ப நமக்கு இதுலேருந்து தெரியுது என்னன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில இப்போ எவ்வளவோ வசதிகள் இருக்குது. நெறைய கருவியெல்லாம் இருக்குது. நெறைய வசதிகள் இருந்தா கூட, நம்ம எதையோ தேடி போய்க்கொண்டே இருக்கிறோம். அந்த திருப்தின்னு ஒண்ணும் இல்ல. இந்த எவ்வளோதான் பண வசதி இருந்தாலும், எவ்வளோதான் வீடு, வாகனம் அப்படி இப்படி இருந்தா கூட, அவர்கள் எல்லாருக்குமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில நம்ம என்னத்தையோ தேடிக்கொண்டே தான் இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய அந்த அந்த தனிமையை உணர்கிறோம் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரிய வருது. அதுல சொல்லப்படுறது என்னன்னா, நாம் யாருங்கிறத உணராத வரையில் நாம் இந்த ஒரே ஓட்டத்திலேயும் தேடுதலே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இன்னைக்கு உள்ள சாப்டர்ல நம்ம என்னன்னா, அ என்ன சொல்லப்படுறதுன்னா, கான்ஷியஸ்னஸ் இன்ஃபார்ம்ஸ் இட்செல்ஃப் த்ரூ இட்ஸ் கிரியேஷன்ஸ். இதுதான் அந்த தலைப்புல. கான்ஷியஸ்னஸ்னா நம்முடைய நமக்கோ அந்த பூமிக்கெல்லாம் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு தானே! அப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா, கான்ஷியஸ்னஸ் எப்படி உணர்ந்து கொள்ளும் என்றால், தன்னுடைய படைப்பின் மூலம் தன்னை உணர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தன்னை தான் யாருங்கிறத ஞாபகப்படுத்துறதே தன்னுடைய படைப்பின் மூலமாக தான் அது தெரிந்து கொள்றதாம் கான்ஷியஸ்னஸ். அப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு பெயிண்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெயிண்டர் ஒரு ஓவியத்த வரையறார். ஒரு ஓவியர் ஓவியத்த வரையறாருங்கிறப்போ, தன்னுடைய உணர்வ அதுல பிரதிபலிக்கிறார். உணர்வ அதுல வெளிப்படுத்துறார். அவர் சந்தோஷமா இருந்தார்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு காட்சிகள வரையறார். இப்போ அந்த ஓவியத்த பார்த்து அந்த சில பேருக்கு வந்து நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஓவியத்த பார்த்துட்டு அந்த ஓவியர் என்ன உணர்ந்தார்ங்கிறத சொல்ற அளவுக்கு அந்த கலர்ஸ பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவியர் சந்தோஷமா இந்த படத்த வரைந்தாரா? இல்லாட்டா துக்கத்துல இருக்கிறப்ப வரைந்தாரா? இல்லாட்டா மனம் குழம்பிய நிலையில வரைந்தார்களா? அப்படிங்கிற மாரி அந்த கலர் ஷேட்ஸ வச்சே அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஓவியர் தன்னுடைய மனதை, உணர்வுகளை அந்த படைப்புல வெளிப்படுத்துறாங்க. அதே மாரி கவிஞர்கள் கூட தன்னுடைய உணர்வத்தான் அந்த கவிதையாக வடிக்கிறாங்க. சில சமயம் அந்த ஒரு கவிதைய வாசிக்கிறப்போ, அதுல வந்து ஒரு சோகம் தென்பட்டதுன்னா, அந்த அந்த சோகத்துல அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தோணும். இல்லாட்டி அந்த சோகத்த அவங்க தன்னுடைய அனுபவத்த அதோட பகிர்ந்து கொள்றாங்கங்கிற மாரி. அப்ப சந்தோஷங்கிறப்போ, அந்த சந்தோஷமான வார்த்தைகளும் அப்படிலாம் வெளிப்படும் இல்லையா? அத பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அதே மாரி தான் இந்த ஓவியர்கள் தன்னுடைய அனுபவங்கள கூட ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா, அந்த காட்சிய அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தாங்கள் சந்தித்த சில நபர்களையா ஓவியமா வரைவாங்க. இப்போ அந்த மாதிரி படைப்புகள், எல்லா படைப்புகளுமே அந்த படைப்பாளியை பற்றி வெளிப்படுத்துகிறது. படைப்பாளி தன்னையே அந்த படைப்புகள் மூலம் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுகிறது. இப்ப புக்ஸ் கூட அப்படித்தான். அது அவர் சொல்றார் இந்த ஃபில்ம்ஸ் கூட திரைப்படங்கள்லாம் கூட அந்த கான்ஷியஸ்னஸ்ல இந்த உலகத்துல ஒரு கண்டுபிடிப்பு வரப்போகுதுன்னா, அது முதல்லயே அந்த படங்கள்ல பார்க்குறோம் நம்ம. நெறைய இந்த சயின்டிஃபிக் படங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அதுல இப்படி மூளையில பொருத்த போறாங்க, இப்படி பண்ண போறாங்கன்னு நெறைய விஷயங்கள்லாம் வர்றதுன்னா, அந்த டெக்னாலஜி வந்திருக்காது இன்னும்.
ஆனா அந்த படத்துல நம்ம பார்ப்போம். அப்போ அது காரணம் என்னன்னா, அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த பிரபஞ்சம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள அந்த டைரக்டரோட மனசுக்கு புகுத்துறது போல இருக்கு. டவுன்லோட் ஆகுறது போல இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் தூக்கத்திலயோ எப்போனாலும் நம்மளோட ஆன்மாவோட கனெக்ட் பண்றோம் இல்லையா? நம்மளோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றப்போ நமக்கு இந்த அத்தனை ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுதா இருக்கு இல்லையா? அப்ப அந்த மூலமாக இந்த விஷயங்கள்லாம் அவர்களுடைய கற்பனைக்கு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த மாரி அ நடக்காத விஷயத்தெல்லாம் ஒரு ஃபியூச்சர்ல அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இது ஒரு ஒரு விதத்துல பிரபஞ்சம் அதை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கடவுள் கடவுளினுடைய படைப்பு நம்ம அப்படின்னு பார்த்தோம். கடவுள் தான் நம்மை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, நாம் கடவுளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். அவரே நம் மூலமாகத்தான் தன்னை உணர்ந்து கொள்கிறார். நம் மூலமாகத்தான் தன்னை உணர்ந்து, ஏன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது. அந்த உருவம் இல்லாத கடவுள் இப்படி உருவம் உள்ள நம்மை படைத்து நம் மூலமாக இந்த அனுபவங்களையும் உன இதையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம பிஎம்சில நம்ம ஏற்கனவே நம்ம அந்த பிஎஸ்எஸ்எம்ல தியானம் பண்றோம், ஆன்மீக கிளாஸஸ்லாம் இதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனா இது வந்து இது சயின்டிஃபிக்காவே அவங்க சொல்றாங்க. நம் மூலமாக இதை வந்து அதாவது கான்ஷியஸ்னஸ் இதை தன்னையே இன்ஃபார்ம் பண்றதே இப்படி தன்னுடைய கிரியேஷன் மூலமாகத்தான் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும்போது கடவுளுடைய படைப்பு தான் எல்லாம் அப்படிங்கிறப்போ அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனால் இதுல தான் நம்ம சொல்றோம். அதனால ஒருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல கெட்டவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே கடவுளின் படைப்பு. கடவுளின் குழந்தைகள். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சொல்றார். டு நாட் ஜட்ஜ் எனிபடிங்கிற மாதிரி சொல்றார் இல்லையா? ஒருத்தரையும் நம்ம அவங்க நல்லவங்க இல்ல கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிளானோட வந்திருக்கிறாங்களோ தெரியல. அந்த ஆன்மா எந்த பிளானோட வந்திருக்குன்னு தெரியாது நமக்கு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய ஆன்மீக கிளாஸஸ்ல பார்த்துருக்குறோம். அதையும் இதில் இடத்துல ஒரு நினைவூட்ட விரும்புகின்றேன். அப்புறம் குவாண்டம் தியரி, அப்புறம் குவாண்டம் சயின்ஸ், ஸ்ட்ரிங் தியரி இதிலெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ 10க்கு மேற்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதாவது டைமென்ஷன்ஸ்னா பரிமாணங்கள் இருக்குது. அப்ப இந்த 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 வாழ்க்கையே நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. இது ஒரு மாயைன்னு நம்ம ஆன்மீகத்துல நம்ம இதிகாசங்கள்ல, பக்தி மார்க்கத்துல நான் சொல்றாங்க. இது ஒரு வாழ்க்கையில வந்து இது மாயை. இது வந்து ஆன்மா ஒரு மாயையில இருக்குது. இந்த உடல்ங்கிறது ஒரு மாயை தான் சொல்றாங்க இல்லையா? அது இதுலயே இந்த ஸ்ட்ரிங் தியரிலாம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க மேட்ரிக்ஸ்ங்கிற படம் பார்த்தீங்களோ தெரியல. அந்த மேட்ரிக்ஸ் படத்துல ஒரு மெசேஜ், ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்னத குடுக்குறது? அதுல என்ன குடுக்குறதுன்னா, நாம் பௌதீக கண்களால் பார்க்கக்கூடிய உலகம் ஒன்று. அந்த அந்த உலகம் நாம் வாழும் உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம 2 உலகத்திலயுமே இருக்கிறோம். அந்த அந்த படத்துல அவங்க வந்து ஒரு ஒரு மெஷினுக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த கான்ஷியஸ்னஸ் இப்படி வயரெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த தாட்ஸ் மூலமாக கிரியேட் பண்றாங்க. இன்னொரு பாடிய அந்த உலகத்துல அது போய் அது அவங்க சண்டை போடுறாங்க, இது பண்றாங்க அந்த மாதிரி. அப்போ அந்த நம்ம ஆன்மீகத்துல பார்த்தது என்னது? ஆன்மா ஆன்மா மேல் உலகத்திலும் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள இந்த பாடி, இந்த உடலை நடத்துவது நம்முடைய ஆன்மா. அது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குதுங்கிறத அதத்தான் அத ப்ரூவ் பண்ற மாரி அந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வந்திருக்குது. அப்போ இந்த மாரி கான்ஷியஸ்னஸ் அந்த அந்த படைப்பாளி தன்னுடைய நிலையை படைப்புகள் மூலம் அறிகிறார் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த இந்த ஹியூமன் பாடி, இந்த உடல் எவ்வளவு மகத்தானதுன்னு சொல்றப்போ, அந்த செல்ஸ பத்தி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம். அப்போ இதுல இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு செல்லுலயும் 0.07 வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி இருக்குது. அப்படின்னு சொன்னா, இந்த உடல்ல 50 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, அத கூட்டி பார்த்தா 3.5 ட்ரில்லியன் வோல்ட் கெப்பாசிட்டி எனர்ஜி இந்த உலகத்துல இந்த உடல்ல இருக்குதுங்கிறப்போ, அது எவ்வளோ பெரிய எனர்ஜி. கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்றப்போ இந்த உடல் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த உடல் ஒளியை கிரகிச்சுக்கிறது, ஒளியை வெளிப்படுத்துறது. அத அத ஒரு சிக்னலா பயன்படுத்தி அந்த உடல்ல உள்ள நம்ம உடல்ல இயக்கத்தை உண்டாக்குறது. அந்த உடல்ல நம்ம இந்த செல்ஸ் வந்து நம்ம உடல்ல வந்து இந்த உடல் தன்னை ரெகுலேட் பண்றது, செல்ஃப் ரெகுலேட் பண்றது. எப்படி தானே தனக்கு அந்த நிலைமைக்கு தகுந்தால் போல திருத்தத்தை கொண்டு வருது. ஒரு வெப்பநிலை, நீர்நிலை, அதுக்கப்புறம் சத்துக்கள் இதுகளெல்லாம் பார்க்குறப்போ அந்த உடல் வந்து தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. நல்ல வெப்பமா ரொம்ப வெப்பமா இருக்கிற நேரத்துல என்ன செய்யறது? வேர்வை இந்த தோல்ல வேர்வையை கொண்டு வந்து தோலை குளிரப்படுத்துறது. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, நமக்கு வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கிறப்போ உடம்பு நிறைய வேர்க்கும்.
ஆனா நம்ம அந்த வேர்வையை தொடச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த வேர்வையை துடைக்காம அப்படியே விடுங்க. அப்படியே கூலா வரும் அந்த உடம்பு. அந்த வேர்வை அந்த கூல்னஸ குடுக்கறதுக்காக அந்த வேர்வையை வெளிப்படுத்துறது. அப்போ எந்த மாரி பேலன்ஸ் பண்றது? அப்புறம் நீர்நிலை குறைஞ்சுன்னு சொன்னா தாகத்த உண்டாக்கி நீர் எடுத்து நமக்கு தண்ணி குடிக்கிறோம்னு தோன்றது. அப்புறம் பசி, சாப்பாடு, அதுக்கப்புறம் உடல் டயர்ட் அதாவது இந்த உடலுக்கு வந்து அ என்ன சொல்றது? ரிப்பேர் மோடுக்கு போகணும். கொஞ்சம் டயர்டா இருக்குங்கிறதுக்கு தூக்கம் வருது நமக்கு. காரணம் என்ன? அந்த தூக்கத்தின் போது அந்த டிஎன்ஏ அதுல செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றது உடல. இப்படியாக எத்தன பெரிய இன்டெலிஜென்ஸ் இந்த உடல்ல இருக்கு. நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்தா அது வேலை செய்யுது. நம்ம அன்னைக்கே பார்த்தோம். செல் செல் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டோரேஜ். நம்ம கம்ப்யூட்டர் சிப்ஸ விட 1000 மடங்கு விஷயத்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவு இருக்குது. அதில உள்ள விஷயம் ஸ்டோர் பண்ண அந்த தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த செல்ஸுக்குள்ளேயே இந்த செல்ஸ் வந்து எத்தன தடவ மியூட்டேட் பண்ணித்துங்கிற அந்த மாரி தகவல்கள் கூட அந்த செல்ஸ் ஸ்டோர் பண்றது. இப்ப இந்த நம்ம அந்த கொரோனா வைரஸ் டைம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வைரஸ் வந்து இதுலேருந்து மியூட்டேட் ஆகி என்ன டெல்டாவா எடுத்து அப்படின்னு சொல்லி நெறைய பேர்கள்லாம் குடுத்தாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து மியூட்டேட் ஆன அந்த இன்ஃபர்மேஷன் அந்த செல் அப்படியே வச்சுட்டு இருக்குது. அத பாஸ் ஆன் பண்றப்போ எங்கேருந்து நம்ம வந்தோங்கிற அந்த இன்ஃபர்மேஷன கூட அந்த வந்து செல்ஸ் வச்சுட்டு இருக்குது. இப்படியாக செல்ஸ்ல அவ்ளோ பெரிய இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த உடல்ல ஸ்டோர் பண்றது. அப்புறம் மூளைன்னு பார்க்கறப்ப, மூளையில கொஞ்சம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த மூளையில் உள்ள நியூரான பத்தி நம்ம நெறைய ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த மூளையில உள்ள நியூரான்ஸ் இன்னொரு விதமா செய்யறதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வேலை செய்யறப்போ, ஒரு இன்ஃபர்மேஷன எப்படி ப்ராசஸ் பண்ணும்னா, கம்ப்யூட்டர் அந்த சீரியல் அதாவது ஒரு 10 இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா, ஒண்ணொண்ணா தான் பார்க்கும். முதல்ல எது வந்ததோ, அத பார்த்துட்டு, அதுக்கு செய்ய வேண்டிய வேலைய செஞ்சுட்டு, 2வது பார்த்து, 2வது செய்ய வேண்டிய வேலைய எப்படி பார்க்கும். ஆனா, மூளையில் உள்ள நியூரான்ஸ் எப்படி வேலை செய்றதுன்னா, அந்த ட்ரியாஜ் ஹாஸ்பிட்டல்ல போனா ட்ரியாஜ் நர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த ட்ரியாஜ் நர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேர் பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சில வந்திருக்கிறப்போ, அவங்க அந்த 10 பேர சீக்கிரமா பார்ப்பாங்க. யாருக்கு வந்து அவசரமான சிகிச்சை தேவைப்படுறது, யாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரியாஜ் பண்ணி, அதுக்கப்புறம் கியூவ குடுப்பாங்க. மூளையும் அப்படித்தான் வேலை செய்றது. அதாவது பேரலல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, எந்த இன்ஃபர்மேஷனுக்கு முதல்ல முக்கியத்துவம் குடுக்கணும். ஒரு ஒரு சிச்சுவேஷன் அந்த உடலுக்கு நடக்கிறதுன்னா, எது ஒரு முக்கியமான சிச்சுவேஷனோ, அதுக்கு தேவையான எனர்ஜிய முதல்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் அதோட குறைஞ்ச முக்கியத்துவம் உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த எனர்ஜிய குடுக்கறது. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒரு நம்ம சாப்பிட்டுட்டு இப்படி வச்சுப்போமே, சாப்பிட்டுருக்கிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, அந்த உடல்ல அந்த ரத்தம் மூளை என்ன சொல்லும்னா, ரத்தம் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் வயித்துக்கு அனுப்பி, வயித்துல செரிமானம் நடந்து கொண்டிருக்கும். அப்படி இந்த செரிமானம் நடந்து கொண்டிருக்கிறப்போ, அது முடியல. செரிமானம் முடியாத பட்சத்துல, ஒரு அபாயம் வந்துருச்சுன்னா, உடனே அந்த மூளை என்ன செய்யும்னா, அந்த கைகளுக்கு, கால்களுக்கு இந்த அட்ரினலின் அது வந்து அந்த அது சுரந்து, கைகளுக்கு, கால்களுக்கு பலத்த குடுக்குறதுக்கு, அதாவது ஓடணும்னா ஓடணும், ஃபைட் பண்ணணும்னா ஃபைட் பண்ணணும்ன்ட்டு அதுல டீல் பண்ணும். அப்ப இந்த செரிமானம் தடைபட்டு போகும். அப்ப செரிமானத்த நீ வெயிட் பண்ணு, இத முதல்ல டீல் பண்ணிப்போன்ட்டு. அப்ப அந்த அளவுக்கு அது எது முக்கியம்ங்கிற மாதிரி பார்த்து முதல்ல டீல் பண்ணிட்டு, அப்புறம் அந்த லெஸ் ஆமா. அது முக்கியம் குறைந்த உள்ள விஷயத்த செய்றது. அப்ப அந்த அளவுக்கு எவ்ளோ இன்டெலிஜென்ஸ் நம்முடைய உடல்ல இருக்குது. இந்த இடத்துல கிரெக் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2ஆம் ஆண்டு 2000 ஆண்டு போது ஜூன் 26ஆம் தேதி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்தது. இந்த 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 செய்தி உலகமெங்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா, அந்த உடல்ல உள்ள நம்ம உடலுக்கு ஒரு மேப். அதுல உடல்ல உள்ள அத்தனை ஜீன்ஸும் என்னென்ன ஜீன்ஸ் என்னத்த பண்றதுன்னு சொல்லி அவங்க ஒரு மேப் மாரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்ப மேப் மாரி கிரியேட் பண்ணா எவ்வளோ ஈஸியா நம்ம அத பார்க்கலாம், டீல் பண்ணலாம் இல்லையா? அந்த மாரி. அப்ப அந்த மேப்ப கிரியேட் பண்றப்போ, அதுக்கு என்ன ஒரு 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 ஷாக் வந்தது அவங்களுக்கு. ஒரு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷன் வந்தது. ஏன்னா, இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம், இதற்கு முன்புல என்ன அபிப்பிராயம்னா, ஒரு ஜீன், ஒரு புரோட்டீன அதுக்கு பொறுப்பு. ஒரு ஜீன், ஒரு புரோட்டீன உற்பத்தி ஆறதுக்கு பொறுப்பு எடுத்திருக்குங்கிற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த அந்த அப்போ இந்த உடல்ல கிட்டத்தட்ட 100,000 புரோட்டீன்ஸ் வித்தியாசமான புரோட்டீன்ஸ் உருவாகிறது. அப்ப அந்த 100,000 புரோட்டீன்ஸ் இந்த உடலுக்கு தேவைப்படுறது, வித்தியாசமான புரோட்டீன்ஸ் தேவைப்படுறதுன்னா, 100,000 ஜீன்ஸ் இருக்கணும் இல்லையா?
ஆனால் அவங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் என்ன நடந்ததுன்னா, என்ன சொல்றாங்கன்னா, 24,000 ஜீன்ஸ் தான் இருந்துதாம். அப்ப அவங்க ஷாக்கா ஆயிட்டாங்க. என்னன்னா, அப்ப இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒரு ஜீன் ஒரு புரோட்டீன கிரியேட் பண்றதுன்னு இல்ல. ஒரு ஜீன் எத்தனையோ விதமா மாறி எது தேவையோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்பாக ஒரே ஜீன் வேற வேற வேலையில செய்யுறது. வேற வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுக்குறது உடலுக்கு. அப்போ ஒரு இடத்துல சொல்றாருன்னா, அந்த ஒரு ஜீன் சில சில சமயங்கள்ல 100 புரோட்டீன்ஸுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குதாம். அந்த மாற்றங்கள் சூழ்நிலைக்கேற்ப அது மாறுது. அப்போ இதுல நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த உடல் வந்து இந்த மனித உடல் வந்து ஒரு அ எலியோ அப்படி எலியோட கம்பேர் பண்ணினா, அதோட ஒப்பிட்டு பார்க்கிறம்போது, மனித உடல் எவ்ளோ காம்ப்ளக்ஸ் வேலைய செய்யுறது. அப்படின்னா, மனித உடல்ல கூட ஜீன்ஸ் இருக்கணுமா? இல்லையா? ஆனா எலியோட உடல்ல 25,000 ஜீன்ஸ் இருக்குதாம். அப்படிங்கிறப்போ, மனித உடல் காம்ப்ளக்ஸ் ரொம்ப சிக்கலான வேலைகள செய்தால் கூட, அந்த உடல்ல இருக்க ஜீன்ஸ் வந்து இன்னும் கூட இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா? நம்முடைய டிஎன்ஏக்கு எவ்ளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சொல்றார், ஒரு ஸ்பெஷல் தாமரை பூக்கு 40,000 அ ஜீன்ஸ் இருக்குதாம். பாருங்க. பூ என்ன செய்யுது? அது ஒரு இடத்துல வளர்ந்து அப்படியே இருக்குது. ஆனா அதுக்கு 40,000. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, அந்த நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒவ்வொரு ஜீன்ஸும் நெறைய வேலைகள செய்யுறது. இதுதான் அதுக்கப்புறம் நெறைய ஸ்டடீஸ் வந்திருக்குது. எபிஜெனடிக் ரிசர்ச்லாம் நெறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூளையில உள்ள நியூரான்ஸ பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனா இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்ப அவர் அதுல மென்ஷன் பண்றார். என்னன்னா, மிரர் நியூரான்ஸ். 2004ஆம் ஆண்டு இட்டலியில உள்ள இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு சயின்ஸ் அந்த விஞ்ஞானிகள் குழு ஒரு எத்தனை பேர்ன்னு அதுல குறிப்பிடவில்லை. அந்த விஞ்ஞானி குழுவில் அவங்கள ஆராய்ச்சி செய்யும்போது அவங்க கண்டுபிடித்தது என்னவென்றால், மூளையில ஒரு ஸ்பெஷல் நியூரான்ஸ் இருக்குதாம். ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நியூரான்ஸ் இருக்குதாம். அது பேருக்கு அதுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, கியூபெல்லி நியூரான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த நியூரான் வந்து மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம பொதுவா கொலோக்கியலா சொல்றப்ப அது மிரர் நியூரான்ஸ்னு சொல்றாங்க. அப்போ இதோட என்ன இதுல வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த நியூரான் பொதுவாக மூளையில உள்ள நியூரான் எப்படி இயங்குறதுன்னு சொன்னா, நமக்கு ஒரு ஒரு அனுபவம் ஒரு ஒரு அனுபவம் வருதுன்னு சொன்னா, அந்த அனுபவத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சிக்னல குடுக்கறது. ஒரு அபாயம் வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எந்த உடல்ல எந்த பகுதிக்கு அ ஹார்மோன்ஸ் வேணுமோ, அந்த பகுதியில் உள்ள உடல் உறுப்புகளுக்கு ஹார்மோன்ஸ குடுத்து வேலை இயங்க பண்றது. ஆனால் இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன செய்றதான்னா, நாமே நேரடியாக அந்த அனுபவம் இல்லாவிட்டாலும், அந்த அனுபவத்த வேற யாரோ செய்யறத நம்ம பார்த்து கொண்டிருந்தாலும், நம்மளுடைய உடல்ல அதே மாற்றங்கள் வருது. அஸ் இஃப் அதாவது அந்த அந்த வேலைய நம்ம செய்யாட்டாலும், நம்ம யாரோ ஒருத்தர் செய்யறத பார்க்கும்போது நமக்கு உடல்ல அந்த மாற்றங்கள் வருது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெளியில வந்து எங்கேயோ வந்து யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க, கொல்றாங்கன்ட்டு அந்த ஒரு காட்சிய பார்க்கிறப்ப நமக்கு அது நடக்கல. யாருக்கோ நடக்கிறது. அத பார்த்தோனே நமக்கு ஒரு பயமும் அந்த இதுவும் வருது இல்லையா? அதுவாவது நம்ம காட்சிய நேரடியாக அந்த நமக்கு முன்னால நடக்கிற காட்சிய பார்ப்போ, சரி நமக்கும் இந்த ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துல வருதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு படத்துல ஒரு ஃபில்ம்ல இப்படி மாரி ஒரு காட்சி வர்றப்போ, அத பார்க்கிறப்போ நமக்கும் கோவம் வருது, இந்த உணர்வுகள் வருது இல்லையா? அந்த பயம் வருது, கோவம் வருது. இதனால தான் நம்ம வந்து பத்திரிஜி அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, தேவையில்லாத நாடகங்கள்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா, அதுல நெறைய நெகட்டிவிட்டி தான் வருது. இந்த பொதுவாக நெறைய டிராமாஸ் வருது இல்லையா? அந்த டிராமாஸ் எல்லாம் எல்லாமே வந்து எதிர்மறையான விஷயங்கள் தான். ஒருத்தர கொல்றாங்க, ஒருத்தர வந்து இப்படி ஏமாத்துறாங்க, ஸ்கீம் பண்றாங்க, முன்னுக்கு ஒண்ணு சொல்லிட்டு பின்னுக்கு ஒண்ணு பண்றாங்க. இப்படிலாம் நெறைய இந்த கன்னா பின்னான்ட்டு விஷயங்கள் வருது இல்லையா? அதெல்லாம் நமக்கு அந்த காட்சிய பார்க்கிறப்ப நமக்கு ஒரு கோவம் வருது, பயம் வருது. ஐயோ! நான் அடுத்த சீன அத டன் டன் டன்ட்டு நிப்பாட்டிருவாங்க. அப்புறம் நாளைக்கு உள்ள புரோகிராம பார்க்கிறப்போ, அத எப்ப வரப்போறது? அத பார்க்கணுமே! அதுல என்ன நடந்தது தெரியலையேன்ட்டு அந்த ஒரு ஆங்ஷியஸ்னஸ கிரியேட் பண்றது இல்லையா? அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்காட்டாலும், வெளியில நடக்கிறது நமக்கு ஒரு அனுபவத்த குடுக்குறது. அதனால நம்ம உடல்ல அதற்குண்டான அம் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கிறது. இப்படியா இருக்கும்போது, இதை பற்றி மேற்கொண்டும் நெறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அப்போ 2007ஆம் ஆண்டு கலிபோர்னியால சால்க் இன்ஸ்டிடியூட்ங்கிற இன்ஸ்டிடியூட்ல இன்னொரு முக்கியமான கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த செயலை நாம் செய்யாவிட்டாலும், அந்த செயலை இன்னொருத்தர் செய்யறத பார்க்காவிட்டாலும், நாம் அந்த செயல கண்ண மூடிக்கொண்டு நம்ம கற்பனை பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொல்லி நம்ம அந்த கற்பனை பண்ணினா கூட, அதற்குண்டான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடல்ல சுரக்கிறதாம். அதுல எப்படி ஒரு 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 ஆராய்ச்சியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
கொஞ்சம் பேர் ஒரு ஒரு குரூப்பா 2 குரூப் எடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு அந்த எக்ஸர்சைஸ் பண்ண குடுத்துருக்காங்க. அந்த டம்பல்ஸ்லாம் குடுத்து அந்த மசில்ஸ் என்ன மாரி வருதுன்னு சொல்லி ஒரு எத்தனையோ குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த எக்ஸர்சைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இன்னொரு குரூப்ல இருந்தவங்களுக்கு எக்ஸர்சைஸ்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க சும்மா கண்ண மூடிட்டு நம்ம எக்ஸர்சைஸ் பண்ற மாரி கற்பனை, காட்சிப்படுத்துறது. நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கண்ண மூடிட்டு நான் எக்ஸர்சைஸ் பண்றேன் அப்படின்னு கற்பனை பண்றப்போ, அந்த உண்மையாக எக்ஸர்சைஸ் பண்ணவங்களுக்கும், இந்த கற்பனை பண்ணவங்களுக்கும் உள்ள அந்த மசில்ஸ் வளர்ந்திருந்ததாம். அந்த கற்பனை பண்ணினவங்களுக்குமே மசில்ஸ் நல்லா வளர்ந்திருந்ததாம். ஆனா அந்த வித்தியாசம் ஒரு மைன்யூட் ஒரு 5% கூட வித்தியாசம் இல்லையாம். அது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அப்சர்வ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லாட்டாலும், அது நம்ம கற்பனை பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் அந்த மூளை, அந்த மிரர் நியூரான்ஸ் அத மிரர் பண்றது. நமக்கு ஒரு மாற்றத்த கொண்டு வரது. அப்போ இதனால தான் நம்ம ஆன்மீகத்துல நம்ம எல்லாரும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நமக்கு சொன்னது என்னது? நல்ல தாட்ஸ் வேணும். நல்ல எண்ணங்கள் வேணும். ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இதத்தான் ப்ரூவ் பண்றது. எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறனா, நமக்கு வியாதி இருக்குன்னு நம்ம நெனச்சோம்னா, வியாதி கட்டாயம் இருக்கும். நம்ம சில சமயம் என்ன நெனைப்போம்னா, யாரையோ போய் பார்க்குறான். யாருக்கோ அந்த ஒரு கேன்சர் வந்துருத்தோ, ஏதோ ஒரு வியாதி வந்துருத்தோன்னு நெனப்போம். ஐய்யய்யோ! அவங்களுக்கு வந்துருத்தா? அது வராம இருக்கணும் நமக்கும். நமக்கும் வந்துருமோன்ட்டு அப்படி பயத்துல அத பத்தி யோசிப்போம் நம்ம. அப்படி யோசிக்கிறப்போவே, நமக்கு அந்த தாட் என்ன சொல்றதுன்னா, அந்த வியாதிய பத்தி நினைக்கிறோம் நம்ம. அவங்க இப்படி சஃபர் பண்ணிடுறாங்களே, அவங்களோட சஃபரிங்க பத்தி நம்ம நினைக்கிறப்போ, அந்த இது நமக்கே வர பாக்கும். அதனால தான் அவங்க சொல்றாங்க, பாசிட்டிவாவே நினையுங்கோ. யாருக்கும் எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க நம்ம ஐயோ பாவம்ன்னு சொல்லி, ஐயோ பாவம் இவங்களுக்கு ரொம்ப இது வந்துருத்தேன்னு அத பத்தியே திரும்ப, திரும்ப, திரும்ப நமக்கு மட்டுமில்ல ஃபோன்ல வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி அப்படிலாம் சொல்றப்போ, நம்ம நெகட்டிவிட்டிய நம்ம இன்னும் இன்வைட் பண்றோம். நமக்கும் அது வரத்துக்கு அந்த மாரி சான்ஸஸ கூட கொண்டு வருவோம். அப்படின்னு தான் இதுலருந்து அர்த்தம். அதனால அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்துவிட்டு, அவர்களுக்கு நம்ம என்ன ஒரு சிம்பத்திக்கு பிரயோஜனமே இல்ல. சிம்பத்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? எம்பத்தைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அதனால உதவிகள நம்ம செய்யறதை விட, அத திரும்ப திரும்ப இன்னொருத்தர்ட்ட பேசுறதுனால நமக்கு பிரச்சனை அதிகரிக்குமே ஒழிய குறையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அந்த பிரச்சனைய பத்தியே யோசிச்சு கொண்டிருக்கிறது. அப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுத்துன்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சொல்றது. இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயம். இது ஏற்கனவே நமக்கு நம்மளுடைய தியான கிளாஸஸ்ல நெறைய பேர் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இது விஞ்ஞான பூர்வமாக அந்த அந்த காட்சி நமக்கு அப்படி அத திங்க் பண்றப்பவே நமக்கு அது வரக்கூடிய அளவுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கிறது. அந்த மாதிரி தாட்ஸ நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. அப்போ இந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம என்ன சொல்றோம்? தியானம். தியானம் பண்றப்போ நமக்கு அவேர்னஸ் இருக்கும். அப்படி ஒரு தாட் அப்படி வந்ததுனாலே உடனே அத கட் பண்ணக்கூடியதா இருக்கும். எண்ணங்கள் வருவது இயற்கை தான். அந்த எண்ணங்கள திரும்ப திரும்ப அத யோசிக்கிறப்போ, அதுக்கு அந்த அந்த இதுக்கு நம்ம எனர்ஜி குடுக்குறோம். வேர் யுவர் தாட் கோஸ், வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ், யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ்ங்கிறாங்க. நம்ம எங்க நம்ம அட்டென்ஷன குடுக்குறோமோ, அதுல தான் நம்மளோட எனர்ஜி போறது. அப்போ அது உருவாக்கப்படுகிறது. அதனால அப்படி ஒரு தியானம்லாம் செய்யறப்போ, நமக்கு அவேர்னஸ் அதிகரிக்கும். விழிப்புணர்வு நெறைய அதிகரிக்கிறப்போ, அப்படி ஒரு தாட் வந்த உடனே டக்குன்னு அத மாத்திரலாம் நம்ம. அப்புறம் சில சமயங்கள்ல தாட் வராமலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம். எல்லாமே பழக்கம் தானே. இந்த நெகட்டிவா நெனச்சு கொண்டிருக்கிறப்போ, அந்த மைண்ட் அப்படியே பழகிருத்து. அப்ப நம்ம அத பாசிட்டிவா ஆக்கி, நல்ல தாட்ஸே கொண்டு வந்து, உலகத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதை பத்தி நாம் பேசுவோம். உலகத்துல கெட்ட விஷயம் நடக்கிறது. ஆனா, உண்மையா கம்பேரிட்டிவ்லி அந்த கெட்ட விஷயம் ஒரு 10 20% தான் இருக்கும். மிச்சம் 80 90% நல்ல விஷயம் நடக்கிறதே. அதை பத்தி நாம் பேசுவோம். அப்படின்னு சொல்லி, நம்ம நல்ல விஷயங்கள சொல்லுவோம். நம்முடைய பத்ரி சொன்ன மாரி, "திரிகரண சுத்தி நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் இதையே நாம் செய்ய வேண்டும்" என்று வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த, பார்த்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.